இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாம் கடவுளுடைய பெயரை எந்த அளவுக்கு மகிமை செய்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய அருளும் ஆசியும் நம்மை வந்து சேரும். இது வேதவசனம். ஆனால் சொல்கிறாரு, அவர்கள் என் பெயரை எந்த அளவுக்கு புனிதமாக பரிசுத்தமாக மகிமை கொண்ட ஒன்றாக கருதுகிறார்களோ, எந்த அளவுக்கு என்னை மகிமைப்படுத்துகிறார்கள் அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணணும், நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் பைபிள் சொல்லுகிறது. இது கடவுளுடைய வாக்குறுதி. இன்றைய திருப்பாடல் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. இயேசுவின் திருநாமம், தந்தையினுடைய திருநாமம், ஆவியானுடைய பெயர் எங்கே மகிமை செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல கடவுளுடைய ஒரு ஒரு பாதுகாப்பரண் சுற்றி சூழ்ந்து நம்மை பாதுகாக்கும். இந்த திருப்பாடல் கண்டினியூ பார்க்கலாம். 124 பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில், இஸ்ராயல் மக்கள் இப்படி சொல்லுவாங்க, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழும் பொழுது, அவர்கள் சினம் நம்மேல் மூண்ட பொழுது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். கடவுளுடைய பெயர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா, ஆண்டவர் மட்டும் நம் சார்பாக இல்லைன்னா, எதிரி என்னை விழுங்கியிருப்பான், உசுரோடு முழுங்கியிருப்பான் என்ன. இன்னும் திருப்பாடல் பாருங்க. அப்போது வெள்ளம் நம்மை மூழ்கெடுத்திருக்கும், பெரு வெள்ளம் நம் மீது புரண்டு ஓடி இருக்கும், கொந்தளிக்கு மேல் நம் மீது பாய்ந்து ஓடி இருக்கும். ஆண்டவர் போற்றி, ஆண்டவர் போற்றி. ஏனென்றால் இவ்வாறு எங்களை அவர் கையளிக்கவில்லை. அதை கேட்க பாருங்க பார்ப்போம். வேடர் கையினின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம், ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. கடவுளுடைய பெயர், கடவுளுடைய திருப்பெயர் எங்கே மகிமை செய்யப்படுகிறதோ அங்கே மக்களுக்கு ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் நிறைவாக கிடைக்கும். சகோதரர்களே, எங்கே கடவுள் நம்பப்படுகிறாரோ, எங்கே கடவுளுடைய பெயர் நம்பப்படுகிறதோ, எங்கே கடவுளுடைய பெயர் விசுவசிக்கப்பட்டு முழுவதுமாக இந்த பெயர் தான் நமக்கானது என்று எங்கே விசுவசிக்கப்படுகிறது அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை கிருபை சுற்றுச்சூழல் நம்மை பாதுகாக்கும். இன்றைக்கு அற்புதமான முதல் வாசகம் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு யோசேப்பு இறந்து போறாரு. யோசேப்பு இருக்கின்ற வரை அங்கே இருக்கிற பார்வோன் ராஜா அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான், இஸ்ரேல் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான், எல்லாரும் பார்த்துக்கிட்டான். காலங்கள் உருண்டோடுகிற, ஆனால் அங்கே புது ராஜா ஒருத்தன் வர்றாங்க, பார்வன் வரான். அவன் இஸ்ரேல் மக்கள் பெருக்கத்தை பார்த்து பயப்படுறான். வார்த்தை பாருங்க பார்ப்போம். என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் மக்கள் நம்மை விட பெரும் தொகை ஆள் பலம் வாய்ந்தான், பெருகி போச்சு இல்லையா. அவன் என்ன பண்ணுறான், பயந்து ஒரு வேளை ஏதாவது போர் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், சண்டை வந்துச்சுன்னா இந்த இஸ்ரேல் கூட்டம் அவங்க பக்கம் சேர்ந்துட்டா போச்சு, நம்ம கதை காலி, எதிர் நம்மளை அழிச்சிடுவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டை விட்டு அடிமை வாழ விட்டு ஈஸியாக அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. அது கூட கூடாது. ஏன்னா அவங்க அடிமையாகவே வச்சு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள வேலை வாங்கணும், சித்திரவதை பண்ணணும். அதனால பண்ண கடுமையான வேலை கொடுங்க. கடவுளுடைய வாசவர்களே, இந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே கடவுளுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தலாம் சரிதான். கடவுளுடைய திருக்கரங்க இருக்கின்ற பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க பார்ப்போம், எத்தனை அளவுக்கு அவர்கள் இஸ்ரேல் மக்களை ஒடுக்கினார்களோ. அந்த வத்திரி நல்லா படிக்க பாருங்க பார்ப்போம். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்த்தனர். ஏனென்றால் அது இப்படி நம்ம கடவுளுடைய திருக்கரம் அங்கே இருக்கின்ற பொழுது யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. எகிப்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, மொத்தமும் சேர்ந்து இஸ்ரேல் மக்களை
ஒடுக்குது. நீ எந்த அளவுக்கு ஒடுக்குனியோ அதுக்கு மேலாக ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதத்தை பொழிகிறார். மிரண்டு போகிறான். இது பார்வோன் அவனை இறுதியாக செய்கிற முடிவு பாருங்க பார்ப்போம். இஸ்ரேல் மக்களில் பிறக்கின்ற எல்லா ஆம்பளை பிள்ளையும் சாகடிங்க இல்லையா? எல்லா ஆம்பளை பிள்ளையும் நைல் நேரத்தை தூக்கி போட்டுருங்க, கொண்டுடுங்க. பெண் பிள்ளைங்களை பிறந்தா வாழ விடுங்க. அப்போது எந்த அளவுக்கு கடவுளுடைய திருக்காரம் இஸ்ரேல் மக்களோட இருந்துச்சுன்னா பாருங்க பார்ப்போம். எகிப்து மக்களே அப்போ பெரும் வல்லரசு எகிப்து. அந்த வல்லரசு பயப்படுது. அந்த அளவுக்கு ஆண்டோட திருக்கிற ஏன் அந்த அளவுக்கு இஸ்ரேல் மக்கள், யோசேப்பினுடைய மக்கள், யாக்கோபின் மக்கள் அந்த அளவுக்கு ஆண்டரோடு நெருங்கி வாழ்ந்தார்கள். நெருங்கி வாழ்ந்தார்கள். அவர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் அந்த பிளவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒன்றி வாழ்ந்தார்கள். அவனுடைய கிருபையும் அவ்வளவு அவங்க கூட இருந்துச்சு. ஆனால் நாம் வாழும் காலத்தில் அப்படி இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். இதைத்தான் நற்செய்தி ஆண்டவர் சொல்றது பாருங்க. இன்னைக்கு நான் ஒன்று சேர்க்க வரல, பிரிக்க தான் வந்தேன். நான் உங்களை ஒன்று சேர்க்கவே வரல. நான் இந்த உலகிற்கு அமைதி கொண்டதான் நினைக்கிறீங்களா? நீங்கள் கிடையாது. நான் அமைதியை கொண்டு வரல, வாழையே வாழை பண்ண வெட்டி பிரிக்கும் பொழக்கும் கத்தி. அப்படிப்பட்ட கத்தியைத்தான் நான் கொண்டு வந்தேன். டப்புன்னு தவறாக புரிஞ்சிக்கூடாது. அப்போ கடவுள் ஏசப்ப மட்டும் அமைதியை கொடுக்க வரலையா? நம்ம பிளவுபடுத்த வந்தாரா? அப்போ இதான் அப்படின்னு நம்ம ஒரு ராங்காக புரிஞ்சிக்கூடாது. உண்மையான பொருள் தெரியுமா? அதில் ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு வீடு, 2 பேர் இருப்பாங்க. அப்பா பொண்ணு, அம்மா பொண்ணு இல்லையா? அப்புறம் மருமக மாமியார். இதில் ஒருவர் ஆண்டவர் பக்கம் இருப்பார், ஒருவர் சாத்தான் பக்கம் இருப்பார். இப்படி பிரிந்து காணப்படுவார்கள். அன்று எகிப்து மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் என்ன பண்ணாங்க? அனைத்து மக்களும் ஆண்டவரோடு இருந்தாங்க. கடவுளுடைய ஆசிரியர் அங்கே இருந்துச்சு. அப்போ கடவுள் பாருங்க, அங்கே பிரிவே கிடையாது மக்கள் மத்தியில். ஆனால் இப்போ அப்படி இருக்குது. நான் வாழையே கொண்டு வந்தேன். இந்த பாருங்க பார்ப்போம். என்னை விட தாயிடமோ தந்தையிடமோ மிகுந்த அன்பு கொண்டு இருக்காதீங்க. என்னை முதல் பொருளாக வைங்க. என் திருநாமத்தை முதல் மேலே டாப்பில் வைங்க. அப்படி நீங்கள் வைத்தீர்கள் என்றால் இந்த திருப்பாடல் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய திருப்பெயர் நமக்கு என் பெயர் நமக்கு துணையாக இருக்கும். எப்பொழுது என் பெயர் புறம் தள்ளப்பட்டு இந்த உலக காரியங்களுக்கு நீ மதிப்பு கொடுக்கிறாயோ அப்பொழுது உங்களுக்கான அன்னைக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தேன் இல்லையா? இஸ்ரேல் மக்களுக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்தினான் அந்த எகிப்து ராஜா. மக்கள்லாம் விட்டுனா அந்த பேரரசே பயந்து போய் நின்றுச்சு. மறண்டு கதிகாரங்க போய் நின்றுச்சு இஸ்ரேல், அந்த எகிப்து பேரரசு. அந்த அளவுக்கு ஆண்டவர் மக்கள் கூட இருந்தார். ஆனால் இப்பொழுது எல்லாம் என் கூட இல்லை. தந்தை இருக்கிறான், பிள்ளை இல்லை. தாய் இருக்கிறான், மகள் இல்லை. மருமகள் இருக்கிறான், மாமியார் இல்லை. அப்போது என்னை முன்னிட்டு பிரிந்து காணப்படுவார்கள். அப்படி இருக்காதீங்க. என் கூட இருக்கிறது கஷ்டம்தான். என்னுடைய வழி கஷ்டம்தான், இடுக்கமான வழி தான். கடவுள் ஓப்பனாக சொல்கிறாங்க பாருங்க பார்ப்போம். ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவை தான், துன்பம்தான், கஷ்டம்தான். நான் சொல்கிற பாதை கடைபிடிப்பது கஷ்டம்தான். அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால் உங்களுக்கு நான் அனைத்தையும் ஆசீர்வாதம் கொடுப்பேன். மாறாக நீங்கள் என்னை விடுத்து இந்த உலக காரியங்கள் மேல் பற்று கொண்டிருந்தால் நாம் ஆண்டவருடைய ஆசிரை நிச்சயமாக இழப்போம். ரொம்ப கஷ்டம் பிரதர். எங்கே பிரதர் இன்னைக்கு நான் நியாயமான வாழ்க்கை, நேரிய வாழ்க்கை வாடுறது எல்லாம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எல்லாம் கஷ்டம். அது சொல்லிட்டாரு, கடவுள் சொல்லிட்டாரு இல்லையா? ஆமாம், கஷ்டம்தான். இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் சொன்னார் இல்லையா ஆண்டவர்? இடுக்கமான வழி தான். பாவத்துக்கான வழி அகலமான பாதை. ஈஸியாக நுழைஞ்சிடலாம். பாவத்தை ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல காரியங்கள் செய்வது, ஆண்டவருக்கான திருச்சட்டப்படி அவருக்கான பாதையிலே பயணிப்பது மிகுந்த சிரமம். ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கான காரியத்தை செய்கின்ற பொழுது நீ அவ்வளவு ஆசை பெறுவாய். நீங்க சொல்ற பாருங்க பார்ப்போம். ஒருவர் இறை வாக்கினர் அப்படின்னு நீ அவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த இறை வாக்கினருக்கு என்ன ஆசிரியரோ அந்த ஆசிரியர் நான் அவனுக்கு கொடுப்பேன்.
சொல்ல பாருங்க பார்ப்போம். உங்களை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் என்னையே ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். ஒருவர் இறை வாக்கினர் என்று ஒருவரை நீ ஏற்றுக்கொண்டால் இறை வாக்கினருக்கு ஒரு ஆசிரியர் என்னவோ அதை நீ பெறுவாய். ஒரு கடவுள் வார்த்தை அறிவிக்கிறாரு, அவருக்கு என்ன ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறோம், அந்த ஆசீர்வாதத்தை அவரை ஏற்றுக்கொள்வதற்கும் கொடுப்பேன். ஒருவர் நேர்மையாளர்னு நீ அவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த நேர்மையாளருக்கு என்ன கைமாறு நான் கொடுக்குறோம் அதை நீ பெறுவாய். என் பொருட்டு ஒரு நபருக்கு ஒரு கிண்ணம் தண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதற்குள்ள அவனோட சும்மா விட மாட்டேன், அதற்கும் உனக்கு கைமாறு கொடுப்பேன். அப்போ நாம் கடவுளுக்காக செய்கின்ற ஒவ்வொரு விஷயம், ஒரு மயிரடையேனும் சரிதான், அதுக்கான ஆசீர்வாதம் நமக்கு கடன் மட்டும் இருக்க மாட்டாரு, அதுக்கான பலனை உடனே கொடுப்பார். எனவே நாம் ஆண்டவரை முழுமையாக விசுவசித்து நம்பினால் இஸ்ரேல் மக்கள் பெற்ற அந்த பாதுகாப்பு அரணை, அந்த பாதுகாப்பை கடவுள் நமக்கு கொடுப்பார். அவரே என் கட்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே கற்பாரை, அவரே அரண், அவரே மீட்பு, அவரே வலிமை, அவரே நம் கோட்டை. எப்பொழுது அவருடைய திருநாமம் நம்மோடு இருக்கின்ற பொழுது, அவருடைய திருக்கரம் நம்மகிட்ட இருக்கின்ற பொழுது, அவருடைய திருப்பெயருடைய மகிமை நம்மிலிருந்து புறப்படுகின்ற பொழுது, அவருடைய திருப்பெயரை புகழ்ந்தேற்றுகின்ற பொழுது நமக்கு மிக பெரும் பலம் ஆசிரியர் கிடைக்கும் சகோதரர். எனவே நாம் இந்த உலக காரியங்களை, இந்த உலக இன்பங்களை புறம் தள்ளிவிட்டு ஆண்டவருக்கான காரியங்களை, அவருக்கான அவரை நாம் தேடுகின்ற பொழுது நிச்சயம் அவருடைய திருக்கரம் நம்மை பாதுகாக்கும்.